Hello everyone, my name is Gnanaraju. I am a certified nutritionist and fitness and wellness coach working for last 18 years. வணக்கம், என்னோட பேரு ஞானராஜு. நான் ஒரு சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட் வெல்னஸ் கோச். கடந்த 18 வருடங்களாக நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். So today topic is about healthy dining out tips. I would like to present a video on this. இன்னைக்கு நம்மளோட டாபிக் பாத்தீங்கன்னா, எப்படி ஆரோக்கியமா வெளியே சாப்பிடுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். So to present myself, to know more about myself, to introduce myself, I was a former district registrar group 1 officer under government of Andhra Pradesh, worked there for 10 years. Then I quit my job, resigned my job, and I'm now certified nutritionist, fitness consultant and personal wellness coach working for last 18 years. பாத்தீங்கன்னா, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா கடந்த 10 வருடங்களா நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஃபிட்னஸ் கன்சல்டன்ட் இந்த ஃபீல்ட்ல 18 வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். And this is the paradox of life. When you don't have money, money is the problem. When you have money, calories is the problem. So இதுதான் வாழ்க்கையில ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம். நம்ம கையில காசு இருக்கும் பொழுது நமக்கு சரியான உணவு கிடைக்காது. ஆனா கையில காசு இருக்கும்போது நிறைய கேலரிஸும் நமக்கு சேர்த்து கிடைக்குது. So who is the villain in our diet? Carbs, fats or sugar? All are good, but all are also, when you take in excess, all are bad. All become villains. நம்ம வாழ்க்கையில யாரு வில்லனா இருக்கா? கார்போஹைட்ரேட்ஸா, ஃபேட்டா, சுகரா? எல்லாமே வில்லனா தான் இருக்காங்க. So all are good, but if you take in excess, all become villain. சோ எல்லாமே நன்மை கொடுக்கிறது தான். ஆனா நீங்க அளவுக்கு மீறி எடுக்கும் பொழுது அது எல்லாமே வில்லனா மாறுது. So sometimes it's not just eating outside bad, but also in the house also, when you eat in lack of temptation, food temptation, even at a home, they are also bad. So what are the tips? Keep healthy staples on hand, keep a file of healthy recipes, keep tempting foods out of sight, keep healthy foods visible and readily available, determine portions ahead of time, so that in the house also you can make yourself healthy and a very well planned diet. சோ பாத்தீங்கன்னா, அந்த உணவை எப்படி சரியா எடுத்துக்கிறது, நம்ம டெம்டேஷன் இல்லாம எப்படி நம்மளையே நம்ம பாதுகாத்துக்கிறது. வெளியே உணவு சாப்பிடும்போது மட்டும் நமக்கு டெம்டேஷன்ஸ் இருக்கும்னு நினைக்க வேண்டாம். வீட்டுல இருக்கும் பொழுதும் நமக்கு அந்த டெம்டேஷன்ஸ் இருக்கு. அதை எப்படி நம்ம காத்துக்கொள்றதுன்னா, நம்ம ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடுறதுக்கு நம்ம ஒரு ஃபைல் ஆஃப் ஹெல்தி ரெசிபிஸ் வச்சுக்கணும். அப்புறம் என்னென்ன உணவை பார்த்து நம்ம ரொம்ப விருப்பப்படுறோமோ அதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து தள்ளி வச்சுக்கணும். ஹெல்தி ஃபுட்ஸ் விசிபிள் அண்ட் ரெடிலி அவைலபிள், எல்லாம் உடனே கிடைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிறது. சரியான அளவை சாப்பிடுறத நம்ம தெரிந்து கொள்ளணும், முன்கூட்டியே தெரிந்து கொள்ளணும். So what God gives you directly, you can have it, natural stuff, instead of going for a fillers like additives and excessive amounts of sugars, fats, salts and other measures taken to taint the natural goodness of real food. கடவுள் இயற்கையாவே ஆரோக்கியமான உணவை நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த ஆரோக்கியமான உணவை நம்ம அப்படியே சாப்பிடும் பொழுது அது மிகவும் சிறந்ததா இருக்கு. அது அப்படி சாப்பிடாம அதுல ஒரு சுகரையும், சால்ட் இல்ல வேற எதையாச்சும் நம்ம வேறு ஒரு அடிஷனா நம்ம எதையாச்சும் அதை சேர்க்கும் பொழுதுதான் நமக்கு அது ரொம்ப தீங்கு விளைவிக்குது. So when you dining out, eat mindfully. Don't go to a restaurant and a wedding or birthday party on an empty stomach. When you go in on an empty stomach, naturally end up eating more. So during the day, eat properly so that you don't become too much hungry and you don't overeat. So எப்பொழுதுமே நம்ம வெளியே போய் உணவு சாப்பிடுறதுக்கோ, ஒரு கல்யாணத்துக்கோ, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ நம்ம வெளியே போகும்போது சரியா அன்னைக்கு காலையில இருந்து கரெக்டா நம்ம அதற்கு முன்பா ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போனோம். ஒரு பசியோட போய் சாப்பிடும் பொழுது நம்ம இன்னும் நிறைய அங்க பார்த்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு நமக்கு நம்ம உடம்பையே நம்ம கெடுத்துக்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்றோம். And when you go to a restaurant or party, first of all, ask the waiter to take away the bread and papads and any starters. What you require is proper salads is okay or water is okay, but don't start only with the big high calorie starters like ice creams or maybe breads and sometimes papads, fryams and all that. So நம்ம வெளியே உணவு சாப்பிடுறதுக்கு போகும்பொழுது
சரியான உணவை சாப்பிடுறீங்களான்னு முதல்ல பாருங்க. எடுத்த உடனே பிரெட் போன்ற எண்ணெயில பொரித்த உணவுகள் அதையெல்லாம் நம்ம பார்த்த அதையெல்லாம் தவிர்த்துட்டு சரியான சாலட்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் நம்ம சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கலாம். And before ordering, study the menu card first. You know what is, don't see only price, see the nutritional qualities, where which one is the low in calories and which is more nutrition dense rather than calorie dense. So study the menu card and plan and order the product, order the food. சோ முதல்ல நம்ம ரெஸ்டாரண்ட் போகும்போது மெனு கார்டு அதுல என்ன போட்டிருக்கு நம்ம பார்க்கணும். முதல்ல அதோட பிரைஸ மட்டும் பார்க்காம அதுல இருக்கிற நியூட்ரிட்டிவ் வேல்யூ, அது எவ்வளவு கேலரிஸ் கொடுக்குது அதெல்லாம் நம்ம கரெக்டா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எப்படி அது வந்து நமக்கு சரியான அளவு போஷிப்பு கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணணும். There are a lot of choices available outside. So like, the recipes, you can see the, look at the, how much a portion sizes and what is it made up of. Finally, is it carbohydrates, protein or fat? How much vitamins or minerals are there? And then suppose you eat it. So what is the end product is going to happen? Is it going to be protein, amino acid or glucose for the carbohydrate, sugars or the fatty acids? So ultimately you have to carefully analyze and then able to order your food. சோ வெளியே நம்ம உணவு சாப்பிடும் பொழுது நம்ம சரியான பதார்த்தங்களை சாப்பிடுறோமான்னு பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன சாப்பிடுறீங்க? புரோட்டீன்ஸ் நிறைய இருக்கிற உணவை சாப்பிடுறீங்களா, இல்ல கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிற உணவை சாப்பிடுறீங்களா, இல்ல ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற நிறைய உணவை சாப்பிடுறீங்களா? கடைசியில நம்ம சாப்பிடுறது என்ன விளைவுகளை நமக்கு தருது அப்படின்ற நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது ரொம்பவும் முக்கியம். And during the dinner, eat dinner no later than 2 hours before going to bed. Don't eat a food and immediately sleep. Try to avoid carbohydrates in the evening. Try not to make dinner, that is a nighttime dinner, as the main meal. You can keep lunch as the main meal and chew properly so that digestion will happen properly. சோ எப்பொழுதுமே நம்ம உணவை சாப்பிட்டு உடனே போய் படுத்துக்க கூடாது. 2 மணி நேர இடைவேளை அவசியம். அதே மாதிரி ஒரு நல்ல உணவு வந்து மத்தியானத்துக்கே நம்ம சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். இரவுக்கு ஒரு பெரிய மீலை நம்ம தயாரிக்காம கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் தவிர்த்து ரொம்ப எளிமையான உணவை உட்கொள்றது இரவுல ரொம்பவும் அவசியம். And when you go for outside food, particularly look at the unhealthy dishes. Don't go for unhealthy dishes, particularly fried food. Don't stop in the fast food centers, because they add a lot of Chinese salt and Ajinomoto and all that, so to attract the clients. So they are actually very high fatty food and high salt, so that it looks tasty but inside they become like a poison. So நீங்க வெளியே உணவு சாப்பிடும் பொழுது கண்டிப்பா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இடத்துல நீங்க போகவே கூடாது. ஏன்னா அது நிறைய அஜினோமோட்டோ போன வகையான சால்ட் எல்லாம் அதுல இருக்கிறதுனால அது ரொம்ப சுவையா இருக்கு, பட் உடலுக்கு ரொம்ப கேடு விளைவிக்குது. இது வந்து நிறைய வந்து ஃபேட்டோ நிறைய வந்து வேண்டாத உணவு இது இருக்கிறதுனால நமக்கு அது மிகவும் கேடு கொடுக்குது. And when you go to high calorie food, the restaurant foods, look for a high sodium foods like MSG, means monosodium glutamate. Lot of sodium is there, so naturally that provokes the hypertension. So look at the sauces like teriyaki sauce, soya sauce and cocktail sauce, and these will be very high in sauces, sodium also. Look for the MSG label also. So நம்ம வெளியே உணவு சாப்பிடும் பொழுது நம்ம வந்து எம்எஸ்ஜி லெவல கண்டிப்பா பார்க்கணும். அந்த மோனோசோடியம் ஹை சோடியம் ஃபுட் லெவல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா அதெல்லாம் ரொம்பவே நமக்கு அவசியமானது. And don't be afraid to ask the waiter or the chef what is there inside. And you don't want certain thing, you can always order accordingly. You can always say, sir, can you please order like this light? Can you add this? Can you remove this? You can always ask and request, so that you don't become a victim of the proper lack of balanced food. சோ எப்பவுமே ஒரு வெயிட்டரை இதுல நம்ம ஆர்டர் பண்ற ஃபுட்ல என்ன இருக்குன்னு கேட்க வெட்கப்படவே கூடாது. ஏன்னா அது நம்ம என்ன அதுல இருக்குன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.
அப்பதான் நம்ம சரியான அளவுல எல்லாம் சாப்பிடுறோமான்னு நமக்கும் தெரியும். அதனால கேட்கறதுக்கு வெட்கப்படாதீங்க. And stop eating crap, carbonated drinks, refined sugars, artificial foods, and processed foods. சோ இந்த மாதிரி கிராப் ஃபுட்டை சாப்பிடுறது தவிர்க்கணும். Carbonated drinks, refined sugars, artificial foods and processed foods. Eat like your life depends on it, because it really does. எப்படி நம்ம உணவை உட்கொள்ளணும்னா அதையே நம்ம நம்பி இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். Eat like your life depends on it. Eating well is a form of self-respect. சோ நம்ம சுயமரியாதை நம்ம எடுத்துக்கிற உணவுலையும் இருக்கு. Eating well is a form of self-respect. And what you eat in private, you will wear in public. So certain times, when you eat fatty food, you can see the pimples on the skin. When you eat lot of fat, fatty food or lot of food high in calories, you put on weight. So don't think that, whatever you are eating in private, it is not shown, it is secret. No, it is shown outside public. So be careful. நீங்க எதெல்லாம் தனிமையில சாப்பிடுறீங்களோ அது வெளியரங்கமா அரங்கேறும். அதனால நீங்க வந்து வாட் யூ ஈட் இன் பிரைவேட் யூ வில் வேர் இன் பப்ளிக். சோ உங்களுக்கு இருக்கிற பிம்பிள்ஸ், உங்களுக்கு இருக்கிற இடை, இதெல்லாமே வெளியே காமிக்கும். அதனால மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். So a lot of rice varieties are there, like biryani rice, white rice, curd rice, fried rice, yellow rice, lemon rice. But by and large, they're all carbohydrates only. They end up finally forming like sugars or glucoses. And many rotis also there, So they ultimately go back to carbohydrates only. Many millets, most of the millets, though they are, they are good, better than white rice, but basically they are also comes under cereals, meaning they are not so much high in protein, but by and large they are also into grains, the carbohydrates only. So be careful what you eat and how much you eat, what are you planning to, so that, finally what is that is going to form in the blood. சோ நம்ம என்ன மாதிரி அரிசியை உட்கொள்றோம்னு கண்டிப்பா நம்ம ஆராயணும். ஏன்னா பிரியாணி ரைஸ், கர்ட் ரைஸ், அப்புறம் நிறைய ஃப்ரைட் ரைஸ், விதவிதமான சாய்ஸஸ் நமக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை கேலரிஸ், சுகர்ஸ், கார்ப்ஸ் தான் கொடுக்குது. அதே மாதிரி நமக்கு மில்லட்ஸ் என்னதான் வந்து நம்ம அதுவும் வந்து ஒரு சீரியல் வகைதான். அதனால அதுலயும் நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கு. சோ நம்ம என்ன சாப்பிடுறோம், என்ன வகையான உணவை சாப்பிடுறோம்னு கரெக்டா தீர்மானிக்கணும். So no fried, please, baked, boiled, broiled and grilled and poached and roasted, these are the things you can have it. Steamed, these are good to have, but you should not eat creamy, crispy, fried, sauteed and stuffed. So when there is a written like steamed, pressure cooked, grilled, stewed, boiled or baked, these are good. And when it is written like what is shown in the right side, not good. சோ எண்ணெயில பொரிச்ச பதார்த்தங்களை நம்ம சாப்பிடக்கூடாது. நோ ஃப்ரைட் ப்ளீஸ். ஆனா எந்த மாதிரி நம்ம சாப்பிடணும்னா பேக்ட், நல்ல பிராயில்ட், கிரில்டு, போச்ட், ரோஸ்டட், ஸ்டீம்டு, இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற உணவுகள் எல்லாம் நம்ம சாப்பிடலாம். ஆனா கிரீமி, கிறிஸ்பி, ஃப்ரைட், இது மாதிரி போன்ற இந்த வலது புறத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஸ்லைடு அதை பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. And those, like when you go for a grilled vegetables, grilled chicken, there's a black color, black marks. So black grill marks, actually they causes a lot of poison. So those looks like mouth watering, but they're hazardous. They have a lot of chemicals. So don't go for very high heated food, but go for a low temperature cooking methods like baking and roasting and stewing. So they are relatively better. சோ பாத்தீங்கன்னா நம்ம அந்த கிரில் சிக்கன் சாப்பிடும்போது அதுல கருப்பான பகுதிகள் அது பார்த்து சாப்பிடும் பொழுது சுவையா இருக்கு. பட் அது ரொம்ப விஷம் வாய்ந்த இதுல விஷம் இருக்கு அதுல. அதனால நம்ம அதை ரொம்பவே அது ஹசார்டஸ் நமக்கு. அந்த மாதிரி பொருட்களை நம்ம சாப்பிடவே கூடாது. ஆனா நம்ம வந்து பேக்கிங், ரோஸ்டிங், ஸ்டூவிங், இந்த மாதிரி பதமான டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர்ல சமைத்த உணவை நம்ம சாப்பிடலாம். So you can see one more time, skip it. These are the things you should not take: fried, battered, buttery, creamy, crispy, cheesy, thick, breaded, smoothed, glazed. If the title is like this in the menu, and don't take it.
And if it is broiled, steamed, blackened, baked, roasted, spicy, light, fresh, grilled, sauteed, take it. இப்போ இன்னொரு முறை நம்ம பார்க்கலாம். எதெல்லாம் நீங்க தவிர்க்கணும்? ஃப்ரைட், பேட்டர்ட், பட்டரி, கிரீமி, கிறிஸ்பி, சீஸி, திக், பிரெடட், ஸ்மாதர்ட், கிளேஸ். இந்த மாதிரி மெனு கார்டுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க அறவே ஒதுக்கிடணும். ஆனா எதை மாதிரி நம்ம உட்கொள்ளணும்? broiled, steamed, blackened, baked, roasted, spicy, light, fresh, grilled, sauteed. So when there's a chicken, like how you eat, skinless chicken. So likewise, you should not go for fried chicken, right? So go for broiled. Likewise, when you go for a milk, don't go for a high fat milk, go for a low fat milk. So suppose you require to take coffee, instead of creamy coffee, go for a tea. சோ நம்ம சிக்கன் வாங்கும் பொழுது எப்படி நம்ம ஸ்கின்லெஸ் தோலை எடுத்துட்டு நம்ம உட்கொள்றோமோ அதே மாதிரி பிராயில்டையும் நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி நம்ம எப்படி லோ ஃபேட் மில்க் தான் நம்ம எப்பொழுதுமே எடுத்துக்கணும். நம்ம வந்து பாலை எடுத்துக்கும் பொழுது அதுல சரியான அளவு ஃபேட் இருக்கான்னு நம்ம பார்த்துதான் நம்ம எடுத்துக்கணும். And avoid fried foods and added cheese. Certain even fish could be better, but the fish with added cheese is not good. Fried and added cheese. So look careful about the added cheese. So try to avoid them. சோ நம்ம சாப்பிடுற ஐட்டம்ல ஆடட் சீஸை வந்து தவிர்க்கணும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஒரு சிறந்த உணவு. ஆனா அந்த ஃபிஷ்லயே நம்ம சீஸோட எடுத்துக்கிட்டோம்னா அது ஆரோக்கியம் அல்ல. அதை நம்ம தவிர்க்கணும். And ocean cod fish like salmon and tuna, they are good, but be careful about the calories also. Though they contain good fats, omega-3 fats, but remember they also have a lot of calories. So eat in moderation. சோ இந்த மாதிரி கடல்ல வந்து இருக்கிற அந்த சால்மன் ஃபிஷ் ரொம்பவே நல்லது. ஏன்னா அதுல ஒமேகா-3 எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா நம்ம ஜாக்கிரதையா பார்க்கணும், எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா கேலரிஸும் அதுல அதிகமா இருக்கு. So some fats are good for you, like walnut, like avocado, olive oils, ocean cod fish, like salmon fish, canola oil, olive oils, nuts, and these are relatively good. But only thing you should be eat in moderation. So இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாக்குற சால்மன், அவகாடோ, ஆலிவ் ஆயில், நட்ஸ், பட்டர் இதெல்லாம் வந்து ரொம்பவே சிறந்த உணவு. ஆனா எந்த அளவுல நீங்க அதை எடுத்துக்கொள்றீங்கன்னு தான் நம்ம தீர்மானிக்க வேண்டிய விஷயம். So go for substitutions. If the waiter says, sir, there are no substitutes, then you have to go for a different kind of thing. Like there are no low fat items. Instead of ask that fries to be left off your plate. So you can remove the fries. Likewise, peel the skin off the fried chicken. Ask them, can you remove the skin and can you give me only chicken? Like, can you ask them, can you skip the butter in that? Okay, like if they say I have only creamy coffee, then you can say, can you give me tea? Likewise, ask for substitutes. So இப்போ வந்து நம்ம ஹோட்டல்ல போய் நம்ம மெனு சூஸ் பண்ணும்போது சில சமயம் வந்து அவங்க நோ சப்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்துல நம்ம எடுத்துக்கொள்ற சிக்கன்ல அந்த தோலை எடுத்துட்டு நீங்க தாங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி சீஸ் இல்லாட்டி கிரீமை நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு எங்களுக்கு தரலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி எங்ககிட்ட கிரீமி காஃபி தான் இருக்குன்னு சொன்னா அதை தவிர்த்துட்டு நீங்க வந்து ஒரு டீக்கு சூஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம். And beware of the buffet. When you go to buffet, the variety of foods will be, when the variety of foods in the buffet is tempting, research shows that when given such a wide choice, we can eat twice as much we generally eat. So நம்ம பொதுவா அந்த பஃபே உணவை வந்து தவிர்க்கணும். ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் அதுல இருக்கு. அதை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே நிறைய அதை எடுத்துக்கிறோம். அது வந்து நமக்கு எண்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்மள உடலை பாதிக்கும். அதனால நீங்க அந்த பஃபேயை தவிர்க்கிறது சிறந்த முறையானது. Don't order large portions. If you want to taste something, order one portion for 2 people. Then if it's good, then you can able to order more. எப்பவுமே முதல்லயே வந்து ஒரு பெரிய அளவா ஆர்டர் பண்ணாதீங்க. முதல்ல ஒண்ணு ஆர்டர் பண்ணி அதை பகிர்ந்து சாப்பிட்டுட்டு
அது விருப்பமா இருந்தா அப்புறம் நீங்க இன்னொன்னு நீங்க ஆர்டர் பண்ணலாம். அது சிறந்த முறையாகும். And beware of the hotel breakfast because it's a complimentary, everything is paid, so people lose the sense of proportion. They lose, they lose the grip, they lose control, and they eat more because they're free. So free food also has calories, remember. எப்பொழுதுமே நீங்க நினைவுல வச்சுக்கணும், இந்த காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் உணவு நமக்கு தந்தாலும் அதை சரியான அளவுல சாப்பிடுறதுதான் சிறந்தது. நம்ம வந்து அது ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்க கூடாது. Keep away from breaded fried foods and cream sauces, mayonnaise and butter and French fries, foods in batter and gravies. Indian gravies also, be careful. These breaded foods basically, like suppose there's a fish piece, over that is a bread, over that they try to deep fry. So he just can able to eat that fish piece rather than eating that bread and again it is fried. So do beware of the breaded fried foods and creams and sauces, mayonnaise, butter, French fries and foods in batter and gravies, Indian gravies. சோ நம்ம எதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும்னா, இந்த பிரெடட் ஃப்ரைட் ஃபுட்ஸ், கிரீம் சாசஸ், மயோனேஸ், பட்டர், பிரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் நம்ம தவிர்க்கணும். எப்பொழுதுமே ஒரு மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல ஒரு பிரெட் வச்சு அது எண்ணெயில பொரிச்சு நம்ம சாப்பிடுறோம். அதை தவிர்க்கணும். அதற்கு பதிலா அந்த மீனை மட்டும் தனியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். So healthy Chinese food, the Chinese food also, there are good and bad. So go for vegetable based and less cream, less, fat varieties. And Chinese is actually very high in sodium. They add lots of, salts, MSG, monosodium glutamate, lot of Chinese salt, Ajinomoto. Be careful about it. They looks tempting because the taste tempting, but they have a lot of salt content. So go for healthy varieties in Chinese food in case you go to Chinese restaurants. நம்ம சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போகும்பொழுது நம்ம மிகவும் கவனமா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அதுல வந்து நம்ம சரியான உணவை எடுத்துக்கிறோமா, நிறைய கிரீமி பேஸ்டோ ஆயிலியோ இல்லாதபடிக்கு வெஜிடபிள்ஸ், சாலட்ஸ் அந்த மாதிரி பேஸ்டு ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டா மிகவும் நல்லது. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய சோடியம், நிறைய சால்ட் வெரைட்டியான ஒரு டேஸ்ட் நிறைந்த உணவு நமக்கு பரிமாறுவாங்க. ஆனா அதை வந்து நம்ம கவனமா தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். In case you require to eat pizza, if it is unavoidable circumstances, you want to eat the pizza, then go for a thin crust, okay, rather than going a big crust, and pile on vegetable toppings and skip the meat. Ask for extra sauce and lesser cheese. Don't go for a high cheese content. Start with a salad, and in case you cannot eat more than 1 or 2 pieces, take it to a home and give it to your friends and family members. So இப்போ பீட்சா சாப்பிடறதுக்கு விருப்பமா இருந்ததுன்னா நம்ம திக் கிரஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு தின் கிரஸ்ட் பீட்சாவை நம்ம ஆர்டர் பண்ணி அதுக்கு மேல நல்ல வெஜிடபிள் டாப்பிங்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நிறைய ரிச் கிரீம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வேண்டிய அளவுக்கு சாஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ட்டா ரொம்பவும் ஆரோக்கியமா இருக்கும். உங்களால நிறைய சாப்பிட முடியலன்னா வீட்டுக்கு ஃபேமிலிக்கு எடுத்துட்டு போய் நம்ம பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம். And fast food, suppose you require to eat fast food in the airports or in the train, wherever you are going. So there are healthy fast food items also, instead of going for only unhealthy stuffs. Like don't go for grilled chicken. Grilled chicken is okay, sandwiches okay, baked chips or frozen yogurt, these are little better, okay. And don't go for jumbo burgers and fried fish sandwiches and fried chicken, tacos, French fries, potato chips, milkshakes, cheese, mayonnaise and bacon. These don't go for it. So நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம எதை நம்ம எடுத்துக்கிறோம்னு கவனமா இருக்கணும். நம்ம வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி பர்கர்ஸ் அது மாதிரி ரோல்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். ஆனா ஜம்போ சைஸ் பர்கர்ஸ்க்குலாம் நம்ம போகவே கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து கிரில்டு சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சாப்பிடலாம், சரியான அளவுல சாப்பிடணும். அதே மாதிரி இந்த ஃப்ரைட் ஃபிஷ், சாண்ட்விச்சஸ், ஃப்ரைட் சிக்கன், டாக்கோஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பொட்டேட்டோ சிப்ஸ், இந்த மாதிரி சீஸ், மயோனீஸ், பேக்கன் இதெல்லாம் நம்ம தவிர்த்து விடணும். So go for lean choices, lean meat, white meat rather than red meat, and going for a fatty kind of food.
சோ எப்பொழுதுமே நம்ம மாமிசம் உட்கொள்ளும் பொழுது லீன் மீட்டை தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப ரெட் அண்ட் ஃபேட்டி மீட்டை நம்ம அவாய்ட் பண்றது மிகவும் சிறந்தது. Even for Indian food, you have, tandoori meats are there, vegetable or dal curries, and we have shish kebabs, and we have South Indian items also very good, cauliflower, peas, tomatoes, eggplant, lentils, rice, and chutney. Instead of going for ghee based, coconut or milk, and samosas and creamy curries and all that. சோ நம்ம சவுத் இந்தியன்லயே நல்ல சிறந்த ஆரோக்கியமான உணவுகள்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா தண்டூரி மீட், வெஜிடபிள்ஸ், தால் கரீஸ், அப்புறம் வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்ல ஸ்பைசி வெஜிடேரியன் டிஷ்ஷஸ், காலிஃபிளவர், பீஸ், டொமேட்டோஸ் அதெல்லாம் கூட இருக்கு. ஆனா அதுக்கு பதிலா நீங்க இந்த கோகனட் ஆயில், அப்புறம் வந்து மில்க் ரிச் ஃபுட்ஸ்க்கெல்லாம் போறத தவிர்க்கணும். I mean, the Mexican restaurants, don't go for chips and fried tacos and refried beans and quesadillas and this kind of thing. They're loaded with saturated fat and sodium. Whereas you can always go for black bean soup or grilled shrimp, likewise chicken or shrimp fajitas and grilled shrimp or fish, fresh salsa. Okay, these kind of things which are very good and healthy in Mexican items. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மெக்சிகன் ஃபுட்டை தேர்ந்தெடுத்தோம்னா அதை சரியா தேர்ந்தெடுக்கிறோமான்னு பார்க்கணும். இந்த சிப்ஸ், ஃப்ரைட் டாக்கோஸ், ரீஃப்ரைட் பீன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்காம ஆரோக்கியமான நம்ம வந்து ஒரு பிளாக் பீன் சூப், அந்த கிரில்ட் ஷ்ரிம்ப், சிக்கன் ஆர் ஷ்ரிம்ப் ஃபெஜிட்டாஸ், அந்த மாதிரி கிரில்ட் ஷ்ரிம்ப், ஃபிஷ் இந்த மாதிரி ஐட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சிறந்ததா இருக்கும். Suppose you go to Italian restaurants, then don't go for creamy, cheesy sauces and fried calamari, pasta stuffed with cheese. Usually the Italian, they have this kind of, high calorie stuff also. But whereas in the Italian, we also have the good calorie, good, good healthy food like light sauces, like same way, which is mostly with tomatoes, onions and garlic, and clam sauce, and sometimes minestrone soups, and heart healthy glass of red wine. So they are relatively good comparatively with other kind of bad, high calorie stuff. அதே மாதிரி இட்டாலியன் ஃபுட் நீங்க எடுத்துக்கும் பொழுது மிகவும் கவனமா இருக்கணும். நம்ம எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும். அந்த கிரீமி சீசி சாசஸ், ஃப்ரைட் கலமாரி, பாஸ்தாஸ், இந்த மாதிரி சீஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம தவிர்த்துட்டு அதுக்கு பதிலா லைட் சாசஸ், அந்த மசாலா, அந்த மாதிரி டொமேட்டோஸ், ஆனியன்ஸ், கார்லிக் இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது ஆரோக்கியமானது. When you go to Turkish or Greek restaurants, and you can always go for appetizer with the chickpeas and eggplant, tomatoes and grains like hummus. Okay, so tabbouleh and dolmas, shish kebab and chicken with pita, fish cooked in tomatoes. These are okay, but don't go for gyros and baklava. They are very high sugary sweets. Don't go for saturated fat, and don't go for a high fat meats. Go for relatively less lean meat there. அதே மாதிரி நம்ம வந்து டர்க்கிஷ் ஃபுட் சாப்பிடும் பொழுது நமக்கு எது ரொம்ப சிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த சிக் பீஸ், எக் பிளான்ட், அப்புறம் இந்த தக்காளி வகைகள், கிரெயின்ஸ், அப்புறம் வந்து ஹமூஸ், அப்புறம் அந்த டால்மாஸ், இந்த மாதிரி சிக்கன் வித் பீட்டா, இந்த மாதிரி குக்ட் வித் டொமேட்டோஸ், இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுக்கு பதிலா நம்ம மத்தபடியான ரிச் ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கொள்றத தவிர்க்கணும். ஏன்னா அதுல நிறைய ஹை ஃபேட் இருக்கு. So these are the desserts, don't go for it because they are high in sugar, high in fat and saturated fats. There are hundreds of calories, lots and lots of in sugar. So we don't require to eat so much. Whereas there are some kind of, healthy ice cream kind of fruit based, sometimes ice, based kind of salads or fruit salads kind of things are there. They're light on the stomach, relatively better. Okay, so beware of ice cream with sugar, frozen fat and hundreds of empty calories. So நம்ம எந்த மாதிரி டெசர்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல பாக்குற இந்த மாதிரி டெசர்ட் நம்ம எடுத்துக்க கூடாது. அது ரொம்ப ஹை சுகர், ஹை கேலரி ஃபுட்டா இருக்கு. அப்போ நம்ம
அதெல்லாம் தவிர்க்கணும். ஆரோக்கியமா நமக்கு சில டெசர்ட்ஸ் இருக்கு. ஃப்ரூட்ஸும் ஒரு ஐஸ் பேஸ் டெசர்ட்டும் நமக்கு கிடைக்குது. அத நம்ம எடுத்துக்கிறது ஒரு சரியான முறை. ஏன்னா, நம்ம ஐஸ்கிரீம்ல வந்து நெறைய சுகர், ஃப்ரோசன் ஃபேட் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எம்ப்டி கேலரீஸ் அதுல இருக்கிறதுனால அத நம்ம தவிர்க்கணும். So when you order, these are the left side what not to order. These are right side what to order. Don't order deep fried appetizer. Instead, get steamed or stir fried appetizer. Don't order creamy curries or deep fried items like kofta, malai, and makhani. Likewise, instead you can order clear soups. Okay, stir fried things like grilled tandoori, sukai rotis, steamed. Those are very good. Don't order dal makhani, instead order dal tadka because less calories. Don't order naans with butter, but order naans without butter. Okay, and no need to order full baskets. You can always ask them, can you give me half of it, or you can always be choosy and pick, and don't over order beyond your control, so which you cannot eat and which you cannot digest. So be careful about ordering, and no need to sample everything in the buffet. You can always choose what if you require, only take it. Otherwise, just because they're in the buffet, you need not take it. So don't pile up your plate with such a big food like a basket. So eat first, serve how much ever you require, then again go for second serving, third serving, but no need to pile up so much. சோ இப்ப பாத்தீங்கன்னா, எப்படி நம்ம டைனிங் டிப்ஸ் என்னன்னு நாங்க சொல்றோம். இப்போ வலதுபுறம் பாத்தீங்கன்னா, எதெல்லாம் சாப்பிடணும்னு நாங்க சொல்லியிருக்கோம். இடதுபுறத்துல எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்ப வலதுபுறத்துல பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டீம்ட் அண்ட் ஃப்ரைட் ஒன்ஸ் அது நம்ம எடுத்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டீப் ஃப்ரைட் ஒன்ஸ் நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி நம்ம கிளியர் சூப் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அதாவது நம்ம வந்து அதே மாதிரி அவங்கள லோ ஆயில், அதாவது குறைந்த அளவு ஆயில்ல பொரிக்கிற மாதிரி நம்ம அவங்க கிட்ட வேண்டிக் கொள்ளலாம். இன்ஸ்டெட் ஆஃப் creamy curries and deep fried items, இந்த மாதிரியே உணவை நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி தட்கா தால், அது வந்து கேலரிஸ் கம்மியா இருக்கு, அதனால அதை ஆர்டர் பண்றது சிறந்த முறை. அந்த தால் மக்கானியை நம்ம தவிர்த்து விடலாம். அதே மாதிரி நான் வித்தவுட் பட்டர் நம்ம எடுத்துக்கலாம். பட்டரோட சாப்பிடறதுக்கு பதிலா பட்டர் இல்லாம சாப்பிடுறது ஒரு சிறந்த முறை. சோ பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சரியான உணவை சரியான வேளையில நம்ம எப்படி சாப்பிடணும்ன்ற டிப்ஸ் நீங்க இந்த ஸ்லைட்ல பாத்துட்டு இருக்கீங்க. And don't drink too much alcohol, and don't order a whole dessert. Instead, you can able to share, and no need to feel that you're offending the host by eating lot, gorging lot. No, sometimes you don't eat it, tell them I'm not feeling well and try to excuse yourself. Eat how much ever you can, but don't overeat and indulge a lot and finally end up in hospital, or finally end up in becoming fat. ஆல்கஹால் எடுத்துக்கிறத நம்ம தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து தண்ணீரை இல்லாட்டி ஒரு ரெட் வைன் போன்ற இத நம்ம எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே வந்து நம்ம சாப்பிடுறத வந்து நம்ம பகிர்ந்து சாப்பிடுறது சிறந்த முறை. இப்ப வந்து டெசர்ட்ஸ் அதுக்கு பதிலா நம்ம வந்து இந்த மாதிரி அளவான ஆரோக்கியமான சாப்பாடு, நம்ம வெளியே போயிருக்கோம்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கோம்னு நிறைய சாப்பிடணும்ட்டு நம்ம வந்து நினைக்க கூடாது. இல்ல எனக்கு இன்னைக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவா இருக்கு, அதனால நான் வந்து எனக்கு தேவையான அளவை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு நம்ம சொல்றதுக்கு தயங்கவே கூடாது. And what people think is difficult is doing lifting heavy weights and doing heavy weight and very tough exercise, but what actually difficult is balancing the diet, balancing the calories and balancing the nutrition, and not getting tempted for the food. This is very tough. சோ எல்லாரும் நினைக்கிறோம் உடல் பயிற்சி செய்வதுதான் ரொம்ப கடினம்ட்டு. ஆனா அது அப்படி இல்லை. சரியான உணவை நம்ம சாப்பிடுறது, பேலன்ஸ்டு டயட்டை சாப்பிடுறதுதான் மிகவும் கடினமானது. ஏன்னா அதுதான் நமக்கு நிறைய டெம்டேஷனை கொடுக்கறது. சோ இதுதான் வந்து நமக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயம். And to tell about myself, as I said about I was a government officer. I did not know all these things. I violated a lot of rules. You can see me, I was with a lot of big big belly, big pot belly, obesity, and I worked as assistant IG, assistant inspector general of insurance terms. At the time I was only 27 years.
Now I am 51 years. I worked there as a district registrar, and I was very busy officer. I used to eat whatever is available, wherever is available, how much ever is available. So because of that, I put on weight, and I used to drink lots of tea, coffees. And my wife also put on weight. You can see her, she lost a lot of weight using, these Herbalife products and healthy active lifestyle. Left side picture is 20, when she is 23, here 43. After 20 years, you can see the transformation. Now here, there I am 27, here 47. You can see that in 20 years, after 20 years, you can see the wonderful changes. My children, they grown taller. My wife and we became slimmer. And you can, with all nutrition, power of nutrition and healthy active lifestyle. Now I am a fitness coach and to half marathon in the 40-kilometer cycling, triathlete now. My wife also does workouts. We are into fitness and nutrition. We help a lot of people in improving the skin health, and we also help with a lot of children to lose weight. And many children, teenage obese people, they are there. And we also help a lot of senior citizens also to get the great results on their health side. And we help a lot of women, particularly housewives. They put on weight after delivery, after their marriage, and they struggle to come out of it. We help a lot of ladies also. And you can see a lot of people there who lost more than 40 kilos, 50 kilos. The amazing weight loss. You can see the difference. Once they come out of this, weight loss, and they feel fantastic. You can see this lady, 61 kilos weight loss, 70 kilos, 71 kilos, 72 kilos, 75 kilos of weight loss, and 82 kilos. If you are, we got trained from topmost doctors like Dr. David Heber, and topmost dietitians, sports nutritionists, professors, Harvard doctors, Nobel Prize winners. Dr. John Agnabi is a company CEO, worked for as a health secretary in White House. We got trained from Dr. Richard Henry Carmona. He was a 17th United States Surgeon General. So because of all this, we got a lot of, exposure for this field. And we had happened to have lunch with Virat Kohli. A lot of celebrities are there, Cristiano Ronaldo, they're all part of Herbalife. So if you are interested, please meet us, contact us. These are the numbers, phone numbers, and YouTube and Facebook and all. So please do contact us, because a lot of people are looking for these kind of solutions, but they don't know. Lack of information, the main thing. Lack of information, lack of coach, lack of proper holistic approach, lack of proper understanding. These actually make them very difficult to come out of their bad lifestyle. So we are here to help. If the age, it doesn't matter. Any kind of person, any kind of lifestyle, we help. And because of my 18 years of experience, if you are interested, please contact us. Please share this video to many people. Please subscribe to our channel and forward this channel so that everybody get benefited out of this. இப்ப பாத்தீங்கன்னா, நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா வேலை பார்க்கும்போது, சரியான முறையான சாப்பாட சாப்பிடல. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் டீ, காஃபி குடிச்சிட்டு என் உடம்ப கெடுத்துக்கிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா, அந்த படத்துல ரொம்ப ஃபேட்டா இருந்தேன். ஆனா, இப்போ எனக்கு இந்த இந்த மாதிரி கடினமான உழைப்பெல்லாம் இல்லாம, நான் சரியான முறையில, நான் சரியான அளவு உணவு எடுத்துக்கிறதுனால, நான் இப்போ நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். என்னோட மனைவி பாத்தீங்கன்னா, ஹெர்பலைஃப் எடுத்துக்கிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 23 வயசுல எப்படி இருந்தாங்க, இப்போ 43 வயசுல எவ்வளவு ஸ்லிம்மா ட்ரிம்மா இருக்காங்க. அதே மாதிரி என்னோட வயசு அப்ப 27. இப்ப பாத்தீங்கன்னா நான் 51 இயர்ஸ். ஆனாலும் எவ்வளவு இளமையா காணப்படுறேன். எங்க சில்ட்ரன் அவங்களுக்கும் நாங்க இந்த ஹெர்பலைஃப் கொடுத்து அவங்க எவ்வளவு டாலா வளர்ந்திருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி நான் ஒரு ஃபிட்னஸ் கோச், நான் ஒரு சைக்கிளிஸ்ட். நான் என்னோட மனைவி கூட நல்ல ஆரோக்கியமான உடல் பயிற்சியில எடுத்துக்கிறாங்க. நாங்க 2 பேருமே ஃபிட்னஸ் கோச்சா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நாங்க நிறைய பேருக்கு உதவுறோம். முதல்ல நாங்களும், எங்க பிள்ளைங்களும், எங்க ஃபேமிலியில எல்லாரும் இந்த ஹெர்பலைஃப் எடுத்துக்கிட்டு அதோட நல்ல ரிசல்ட் நாங்க பார்த்ததுனால மற்றவங்களுக்கும் நாங்க ஹெல்ப் பண்றோம். நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இவர் 68 வயசு உள்ளவர் எவ்வளவு இடை குறைச்சிருக்காருன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த அம்மா நிறையவே இடை குறைச்சு, இவங்க எல்லாம் இல்லத்தரசிகள், நல்ல இடை குறைந்து ஆரோக்கியமா இப்ப இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நாங்க ஹெல்ப் பண்றோம். இந்த மாதிரி இளைஞர்கள், இவரை பாத்தீங்கன்னா நிறையவே, அதாவது எப்படி 114 கிலோல இருந்து 77 கிலோக்கு குறைஞ்சிருக்காங்க. இந்த அம்மா 61 kgs வெயிட் லாஸ் பண்ணி இப்ப எவ்வளவு ஆரோக்கியமா இருக்காங்க பாருங்க. இவரை பாத்தீங்கன்னா 71 கிலோ குறைஞ்சிருக்காங்க. இவரை பாத்தீங்கன்னா 72 கிலோ குறைஞ்சிருக்காங்க.
இருக்காங்க. அதே மாதிரி இந்த இளைஞன் 75 கிலோ 75 கேஜிஸ் லூஸ் பண்ணி ரொம்பவே ஆரோக்கியமா இருக்காரு. அதே மாதிரி இந்த ஆளு 82 கேஜிஸ் குறைஞ்சு ரொம்ப ஆரோக்கியமாவே இருக்காரு. சோ இந்த மாதிரி டாக்டர் டேவிட் ஹீபர் இந்த மாதிரி பெரிய விஞ்ஞானிகள் கூட நாங்க எங்களுக்கு தொடர்பு இருந்தது. அவங்க எங்களை நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. இந்த மாதிரி டயட்டிஷியன்ஸ். அதே மாதிரி டாக்டர் ஜான் ஆக்னோபி அவர் தான் சிஇஓ. அவர் அது மட்டும் இல்ல, ஒயிட் ஹவுஸ் அவர் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. சோ இவங்க எல்லாம் இந்த ஹெர்பா லைஃப்க்கு பின்னாடி இருந்து ரொம்ப சிறப்பான முறையில இந்த கம்பெனிய அழகா நடத்திட்டு வராங்க. அவங்க கூட எங்களுக்கு தொடர்பு இருந்து அவங்களோட ஆலோசனைப்படி அவங்க எங்களுக்கு நிறைய எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள் விராட் கோலி இவங்களோட எல்லாம் கூட நாங்க சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. சோ இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருந்ததுன்னா உங்களுக்கும் எங்களை மாதிரி நல்ல ஆரோக்கியமா வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களோட Facebook, வெப்சைட், யூடியூப், இமெயில் அட்ரஸ், எங்களோட தொலைபேசி எண் எல்லாமே நாங்க பகிர்ந்திருக்கிறோம். தயவா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much. Wish you all the best. God bless you. Bye. நன்றி, வணக்கம். கடவுள் தாமே உங்களோட இருப்பார்.